யோ, உன் பொண்ணு உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா எதுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த? என் வாழ்க்கையை இப்படி நடுத்தரில் நிற்க வச்சிட்டீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு எதுக்குங்க கூப்பிட்டு வரும்? எதுக்கு? என் குடும்பம், எங்கள் அம்மா அப்பா ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணலாம், என் குடும்பம் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும் தானே வரும். நிம்மதியாக போச்சுங்க. எப்போ கல்யாணம் பண்ணணும் அந்த நிமிஷத்துல நிம்மதியாக போச்சு. ஒவ்வொரு பையனும் இன்னைக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணுறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு தெரியல. ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் அவ்வளோ அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நிம்மதியாக இருக்கலாம்னு கல்யாணத்துக்குள்ளே வரான். நிம்மதின்றதே போயிடுச்சு. ஃபோன் பண்ணி ஏங்க எங்கெங்க சாப்பிட்டீங்களா, என்னங்க பண்ணுறீங்க, எப்படிங்க இருக்கீங்க, இந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபோன் எங்கேருந்து வருது? அம்மாக்கும் பொண்ணுக்கும் தான் ஃபோனு எப்போ பார்த்தாலும் ஃபோனு. காலையில் எழுந்தா ஃபோனு, என்ன சாப்பிட்டேன்னு ஃபோனு, குக்கரில் என்ன வச்ச, எப்போ குளிச்ச, எப்போ பாத்ரூம் போன, எப்போ வீட்டுக்காரோட வெளியே போன, எப்போ தூங்கின, எப்போ எழுந்த. ஏன் சக்தி, எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கணுமா? நிச்சயமா பர்மிஷன்லாம் நீ வாங்க வேணாம். உன் அம்மா கிட்ட நீ பேசாத யார் பேச போற? நான் இப்போ கேட்குறேன், நீ 25 வருஷம் 27 வருஷம் 23 வருஷம் 30 வருஷம் உங்கள் அம்மா கூட தான் வாழ்ந்த, எல்லாம் பேசிட்ட. உங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எப்போ இந்த குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்க போற? வந்தவொடனே புரிஞ்சுக்க முடியுமா? எடுத்த உடனே இவர் கெட்டவர், எங்க மாமனார் மோசம், எங்க அத்தை மோசம், எங்க வீட்டுக்காரர் மோசம், நீ முடிவு பண்ணிட்டு நீ பேசுற விஷயம் நல்ல விஷயம் வந்தா பிரச்சனை இல்லையே. நீ நடக்கிற நல்ல விஷயத்த சொன்னாலுமே அதை தவறா மாத்தி அதை கெட்டதா மாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எல்லா இடத்துலயுமே. எத்தனை பொண்ணுங்க இன்னைக்கு அம்மாவால வாழுது நீ சொல்லு? எத்தனை நியூஸ் நீயே நான் ஒன்றும் சக்தி நீ கற்பனையில பேசுற, மனசுல இருக்கிறத பேசுற, இல்ல ஏதோ ஒரு குழப்பத்துல பேசுற. சத்தியமா குழப்பம் இல்லை, எனக்கு 100% அடிச்சு சொல்றேன். ஒவ்வொரு பொண்ணும் குடும்பம் கெடுதுனா அதுக்கு காரணம் பொண்ணை பெத்த அம்மா மட்டும்தான். 99.99% அந்த தான் கதை இருக்குது. அதுல ஏங்க கல்யாணம் பண்ற ஒவ்வொரு பையனுக்கு என்னங்க பெரிய வயசு? என்ன வயசு? உன் பொண்ணுக்கு 25னா அவனுக்கு 27, 2 வயசு பெருசா இருந்தா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? அவன் தப்பே பண்ண மாட்டானா? ஒரு இடத்துல தப்பு நடந்து அந்த தப்பை கத்துக்கிட்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தி, இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா முதல்ல இந்த போனை ஆஃப் பண்ணு. நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நீ உங்க அம்மா அப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்ட அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு தெரியும், அவங்க சீரியஸ். ஏன் சீரியஸ்? பொண்ணை லவ் பண்றாங்க. ஏன் அம்மா அப்பா கோவப்படுறாங்க? ஏன்னா நீங்க எதுவுமே புரிஞ்சுக்காத போனோன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு, எங்க வீட்டுக்காரன் எப்படி சொல்லிட்டாருமான்னு சொல்லிட்டேன் உங்க அம்மாக்கு. உங்க அம்மா என்ன என் பொண்ணை எப்படி வளர்த்தன் செல்லம்மா இப்படி சொல்லிட்டானே, அவன் கோவம் வருமா வராதா? யாரு மேல தப்பு? ஓ மேலதான் தப்பு. கல்யாணம் பண்ற ஒவ்வொரு பொண்ணுகிட்டே சொல்றேன், இங்க நடக்கிறத ஃபுல் புரிதல் இல்லாத உங்க வீட்டில் சொன்னா, உங்க வீட்டில் உங்க மேல இருக்கிற அன்புல யாரை வெறுப்பா பார்ப்பாங்கன்னா, எதிரியா பார்ப்பாங்கன்னா உன் வீட்டுக்காரு. உன் வீட்டுக்கார நாளைக்கு எதிரியா பார்த்தாங்கன்னா அது உனக்கு தலை குனிவு. இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ உனக்கு இது புரிஞ்சிடும். உன் தலைகுனிவை நீ ஏற்படுத்தணும் அப்படின்னா நடக்கிறது எல்லாமே சொல்லு. ஏன்னா கொஞ்ச நாள்ல மாறுமா. ஏமா எத்தனையோ வருஷமா உங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்னா வாழ்றாங்க. ஏன் 3வது மனுஷன் அவனுக்கு தலையிடல உள்ள. உங்க வீட்டுக்காருக்கும் உனக்கும் நிறைய சண்டை வரும், சச்சரவு வரும், அன்பு வரும். நடுவில் யாரையும் உள்ள அப்படின்னா கடைசி வரைக்கும் நிலையான வாழ்க்கை வரும். உள்ள இவங்களெல்லாம் விட்ட நீ கெட்ட.